வெளியேற வேண்டும் என்று 160 முறை ஐக்கிய நாடுகளின் சபை தீர்மானம் நிறைவேற்றியும் அந்த தீர்மானங்களை இஸ்ரேல் கிடப்பில் போட்டிருக்கிறது. எனவே ஐக்கிய நாடுகளின் சபையின் தீர்மானத்தை ஏற்க வேண்டும், பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும். காசா பகுதியிலிருந்து, கோலான் குண்டுகளிலிருந்து, மேற்கு கரையிலிருந்து முற்றிலுமாக இஸ்ரேல் படைகள் வாபஸ் பெற வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவின் பிரதமர் எடுத்திருக்கிற நிலை சரி அல்ல. நாங்கள் பாலஸ்தீனத்தையும் ஆதரிக்கிறோம், இஸ்ரேலையும் ஆதரிக்கிறோம் என்பது சரி அல்ல. விடுதலைக்கு போராடுகிற பாலஸ்தீனமும் விடுதலையை அடக்கி ஒடுக்கிற இஸ்ரேலும் ஒன்றல்ல. வரலாற்றிலேயே முதல் முறை மிகப்பெரிய தவறை நாட்டின் பிரதமர் செய்திருக்கிறார். பாலஸ்தீனம் சம்பந்தமாக தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்தபோது இந்தியா வெளிநடப்பு செய்தது. இது இந்தியாவுடைய அயலுறவு கொள்கைக்கு இழைக்கப்பட்ட தீங்கு. பாண்டு மாநாட்டில் பரிசீலனை கொள்கை மகாத்மா காந்தி தொடர்ச்சியாக இந்தியா என்பது அயலுறவு கொள்கையில் விடுதலையை அங்கீகரித்தே வந்திருக்கிறது. முதல் முறை பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு மாறாக நடுநிலை என்று இந்தியா வெளியேறியது உலக ஜனநாயக நாடுகளிடையே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. எனவே இந்த இரட்டை தன்மையிலிருந்து இந்தியா விலக வேண்டும். பாரம்பரியமாக நீண்ட நெடுங்காலமாக நாம் பின்பற்றுகிற விடுதலை இயக்கத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நாடு முழுவதும் நடைபெறுகிறது. பாலஸ்தீன விடுதலை போர் வெல்லட்டும், சிறக்கட்டும். இடதுசாரி கட்சிகளின் நாடு தழுவிய போராட்டம், இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை கண்டித்து நடக்கும் போராட்டம். வெளியேறு, 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 வெளியேறு. ரத்தவரி பிடித்த இஸ்ரேலு காசாவை விட்டு வெளியேறு. வெல்லட்டும், வெல்லட்டும். இடதுசாரி கட்சிகளின் போராட்டங்கள் வெல்லட்டும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இன்றைக்கு இந்திய நாடு முழுமைக்கும் பல ஆயிரக்கணக்கான இடங்களில் இடதுசாரி கட்சிகள் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய என்னோடு இணைந்து தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் சிவா அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் அன்பு தோழர் ராஜ்குமார் அவர்களே, இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வரவேற்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய